வணக்கம். இந்த தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்க சீனா ஒரு காலம் உதவாதுன்னு பலர் சொல்கிறீங்க. அதில் ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறதுன்ற ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஈழத்தில் தமிழர்கள் போராடிக்குள்ள சீனா ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்யாது. ஏனென்றா இலங்கை அரசாங்கத்தோட சீனா நல்ல ஒட்டு அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் ஈழத்துக்கு உதவாதுன்னு சொல்கிறீங்க. இருக்கலாம், அது ஒரு விதத்தில் இருக்கலாம். நான் அதை அக்ரி பண்ணல, பட் என்றாலும் இருக்கலாம். இது இந்தியாவில் தமிழர்கள் தனி நாடு கேட்டு போராடினா சீனா முதல் ஆளாக உதவி செய்யும். தமிழர்கள்ன்ற பக்கத்தில் நிற்கும், தமிழர்களுக்கு முழு உதவியும் சீனா செய்யும். இதுதான் செய்யணும். தமிழன் நாடு எடுக்கணும்டா. இப்போ தமிழனுக்குன்ற நாடு தமிழீழந்தான் கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. முதல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தமிழுக்கு ஒரு நாடு கிடைக்கணும். தமிழ் அரியாசனம் ஏறணும். அது ஈழத்தில் இருந்தா என்ன, தமிழ்நாட்டில் இருந்தா என்ன, பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு தமிழகம் ஒரு தனி நாடா போகுதுன்னு போராடினா சீனா கட்டாயம் உதவி செய்யும். சீனா மாத்திரம் இல்லை, பாகிஸ்தானும் உதவி செய்யும். அப்போ எல்லா பக்கத்தாலும் உதவி இருக்கும். கீழே வடக்கு கிழக்கு பக்கத்து இலங்கையில் இங்கே தமிழாக்கள்லானே. அப்போ கட்டாயம் எல்லா பக்கத்தாலையும் தமிழர்கிட்ட உதவி தமிழக போராளிகளுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்தியா ஒத்துக்கொள்ளாது, சீனா ஒத்துக்கொள்ளாதுன்னு இருக்கிறத விட்டுட்டு தமிழன் தமிழகத்தில் இருக்க தமிழன் போராடினா எல்லாரும் உதவி செய்வாங்க. எல்லாரும் பாஞ்சடிச்சு மும்முரமாக நிற்பாங்க. ஆனால் அதுக்காக எல்லாரையும் 100% நம்பணுமெண்ட் இல்லை. நீங்கள் அதையும் செய்யணும், ஆனால் உதவியும் கிடைக்கும். நீங்கள் உங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும். அது எல்லாம் செய்வாங்கன்னு போட்டு நீங்கள் சும்மா போய் நாள் எடுக்கலாம், அது சரியா? அப்போ இதுதான் முக்கியம். இப்போ தமிழர்கள் இதை உணர்ந்து உண்மையிலேயே போராட ஆரம்பிச்சாங்களா உண்மையாக சிறப்பாக இருக்கும். எனக்கெண்டா உண்மையாக தமிழீழத்தில் தான் முதல் நாடு கிடைக்கணுன்ற அவசியமே இல்லை. தமிழனுக்கு எங்கேயாச்சும் ஒரு நாடு கிடைக்கணும். அது தமிழகத்தில் கிடைச்சதுண்டா, தமிழகம் ஒரு தனி நாடு ஆச்சுண்டா, தமிழீழம் இலகுவாக எடுக்கலாம். தெரியும், அது சும்மா அந்த என்ன பழுத்த கனியை தொடவே விழுகிற மாதிரி எடுக்கலாம். அப்படி எடுக்கலாம் தமிழீழம். நம்ம முதல்ல முக்கியமாக தமிழகம் தனி நாடானா தமிழினம் தலைக்கும், தமிழினம் அந்த அழிவிலேருந்து காப்பாற்றப்படும். ஏன்னா இப்போ இந்தியாவில் இதில் இருந்த வட என்ற இந்து சமவெளியில் பேசப்பட்ட தமிழி என்ற மொழி. அப்போ அந்த காலத்தில் முழுக்களுமே இந்திய கண்ட முழுக்களுமே தமிழர்கள்லாம் இருந்திருக்காங்க. வட இந்தியர்கள் அதை அடித்து ஒடுக்கி தள்ளி கடைசியில் கேரளா ஆந்திராண்டெல்லாம் பிரித்து கடைசியில் தமிழ்நாடு பிரித்து இப்போ தமிழ்நாட்டிலேயும் இந்தியத்தான் வடக்கர்கள்லாம் கொண்டு நிப்பாட்டுறாங்க. அப்போ கடைசியில் தமிழ் அழிஞ்சு போயிடும் இப்படியே விட்டா.